கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்போ சமயத்தில் இப்போ சேலத்துக்கு பிரச்சாரத்துக்கு கேட்டிருக்காரு. அது எந்த மாதிரி நினைக்கும்? அதாவது போன தடவை ஏற்கனவே 40 உயிர் இருக்கும், இப்போ எப்படி இருக்குங்கிறாங்க. அது 41 பேர் உயிர் பறி போயிருக்கிறாங்க. தன்னை பார்க்க வந்தவர்கள், தன்னை நம்பி வந்தவர்கள், குழந்தைகளோடு வந்தவர்கள், கணவனை விட்டுவிட்டு வந்தவர்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி 41 பேர் இறந்து போனார்கள். அதற்கு எந்த விதமான பொறுப்பும் ஏற்காமல், எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் அப்படியே ஓடி ஒளிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோழை தான் விஜய். தன்னை நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு 1 மாதம் கழித்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நிதி கொடுத்தோம் என்று சொல்லி, இந்தியாவிலே இப்படியான ஒரு மலிவான இழிவான அரசியலை யாரும் செய்ததில்லை. இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு சொல்வார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நான் மக்களுக்கு என்ன விதமான வேலைகளை செய்வேன் என்பதை நிரூபித்து போயிருக்கிறார். ஒரு நம்பகத்தன்மையற்ற, ஒரு முதிர்ச்சியற்ற, மிக மோசமான பாஜகவினுடைய ஒரு ஒட்டுக்குழுவாக தவேகாவை விஜய் நடத்தி வருகிறார். இந்த சூழலில் அந்த 41 பேரும் இறந்து அவர்களுடைய கண்ணீரும் உப்பாரி மூலமும் இன்னமும் சிதறி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் சேலத்திலே கொண்டு போய் இந்த மாதிரி அனுமதி கேட்பது என்பது மக்கள் மீதான எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், மக்களுடைய பாதுகாப்பை கருதாமல், சினிமா ஃபோக்கஸில், சினிமா மூலமாக தன்னுடைய கவர்ச்சியை முன்னிறுத்துகின்ற ஒரு வேலையை செய்கிறார். கட்டாயம் இது தேர்தலில் மிகப்பெரிய எதிர்ப்பை அல்லது அதற்கான விலையை அவர் கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் ஒரு சினிமா கம்பெனி மாதிரி இதை தன்னுடைய திரை கவர்ச்சி மூலமாக முன்னெடுக்கிறாரே ஒழிய மக்களிடம் அவர் மாஸ் ஹீரோ இல்லை, மாஸ் லீடர் இல்லை. அவர் சினிமாவில் வேணாலும் மாஸ் ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் அவர் மக்களிடையே அவர் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடியவராகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆகவே சேலத்தில் நடக்கக்கூடிய இந்த அனுமதி கேட்டிருப்பது என்பது நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆரம்பத்தில் திமுக கூட்டணி ஆட்சி தான் வேணும், திமுக விடுதலை கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க, அதாவது மூத்த அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 200 சீட்டுமே உதயசூரியன் தினத்துலாம் சீட்டு எப்படி பார்க்கும்? இது எல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர், என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். அதே போல் மற்ற தோழமை கட்சிகளும் அதே மாதிரி கேட்டு பெறுவார்கள். இவை எல்லாம் தேர்தல் நேரத்தில் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி தேர்தல் 2026 தேர்தலுக்கான அந்த குழுவை நியமித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த நேரத்தில் வெளியிட்டு அது பேச்சுவார்த்தை நடத்தி, பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு என்ன தொகுதி வேண்டும், எத்தனை இடங்கள் வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை கேட்டு அந்த தொகுதிகளை பெறுவார்கள். ஆனால் என்னை போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வாக்கு வங்கியும் கருத்தியல் அடிப்படையில் பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக வலிமையாக களத்தில் நின்று களமாடுகின்ற ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு கூடுதல் தொகுதி கொடுப்பது, நாங்கள் டபுள் டிஜிட்டல் என்று சொல்ல 10க்கும் மேலே ஒரு தொகுதி வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். என்னை போன்ற அடிநிலையில் இருக்கிற தொண்டர்களுடைய உணர்வை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்கள். ஆக அப்படிப்பட்ட சூழலில்
ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்டு பெறுவது என்பது எங்களுடைய விருப்பம். அப்படி 10 தொகுதிகளை பெறுவது என்பது 10 பேர் நாங்கள் சட்டமன்றத்திற்கு போகிறோம் என்றால் 10 பேரும் இந்த சனாதனத்துக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகள். வெறும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல. மற்ற கட்சியில் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் மட்டும் போகிறவர்கள் சனாதன எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, RSS எதிர்ப்புடைய போராளிகளாக வருவார்கள். அப்படி போராடக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்கு அதிகமாக போவது என்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது, தமிழருடைய உரிமைகளுக்கும் நல்லது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த தொகுதிகளை கேட்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாடு, அந்த கோட்பாடு என்பது அப்படியே தான் இருக்கிறது. நாங்கள் அதை கைவிடவில்லை. ஆனால் 26 தேர்தலில் நாங்கள் முதலில் எங்களுடைய முதன்மையான இலக்கு என்பது இந்த டபுள் டிஜிட்டலில் 10 தொகுதிக்கு மேல் பெறுவது என்பதுதான் எங்களுடைய இலக்கு. கூடுதல் தொகுதியை பெற்றால்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேச முடியும். நீங்கள் கூடுதல் தொகுதியை நீங்கள் கேட்கல அப்படின்னா, கூடுதல் தொகுதியை நீங்கள் பேசலை அப்படின்னா அப்படி நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முழக்கத்தை நடைமுறைப்படுத்த முடியும்? ஆகவே இப்பொழுது நாங்கள் 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். பாஜக இன்றைக்கு பீகாரில் SIR மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக கூட்டு சதியை முன்வைத்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மக்கள், அதாவது மக்களுடைய இந்த ஜனநாயக ரீதியான அந்த தேர்தலை அவர்கள் நயவஞ்சமாக புறக்கணித்து விட்டு, அதை காலி செய்துவிட்டு பின்புற வாசல் வழியாக வெற்றி பெற்றிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டிலும் அந்த முயற்சியை அவர்கள் செய்ய முனைகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கவில்லையோ அடிமட்டத்தில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, அடிமட்டத்தில் இருக்கின்ற தலித்துகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது முன் நிபந்தனை அல்ல என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதான் என்னுடைய நிலைப்பாடு. நாங்கள் கூடுதல் தொகுதியை கேட்டு பெற்று 2026 தேர்தலில் நாங்கள் பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய இந்த முயற்சியை முறியடிப்பது தான் எங்களுடைய முதன்மை இலக்காக இருக்கிறது என்பது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜனநாயக அமைப்பில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். விஜயை கட்சி ஆரம்பிக்கும் போது மல்லை சக்தி ஆரம்பிக்கக்கூடாதா? விஜய் சினிமா பாப்புலரில் வராது. அண்ணன் மல்லை சக்தி அவர்கள் அடிமட்ட களத்தில் நின்று போராடி வந்தவர். அவர் வருவது நல்லது தான். ஜனநாயக அமைப்பில் மக்கள் ஏற்றுக்கொண்டால் யாருமே இதில் அவர்கள் முன் வருவார்கள் என்று எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுகலேருந்து பிரிஞ்சு போயிருக்காரு. இதனால் மதிமுக ஏதாவது குறைபாடுகள், பின்னடைவில் எதுவும் உண்டு வரும்? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கடுத்து அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிலிருந்து தான் ஒன்று. ஆனால் திராவிட கொள்கையை விட்டு அவங்க வெளியேறலை. திராவிட அரசியலை விட்டு அவர்கள் சனாதன அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த களத்திற்கு நின்றாலும் அந்த களம் என்பது திராவிட அரசியல் களம்தான், ஆரிய எதிர்ப்பு களம்தான், பார்ப்பனிய எதிர்ப்பு களம்தான். ஆகவே ஒரு ஜனநாயக களத்தில் நம்ம கூடுதலாக ஒரு கட்சி வர்றது அப்படிங்கிறது சரிதான். அது திராவிட அரசியலுக்கு அது மிகப்பெரிய வலிமை செலுத்தக்கூடியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் ரொம்ப இன்னும் முக்கியமான செய்தி என்னென்னா, கடந்த நவம்பர் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சதீஷ்குமார், ஜோதிராமன் இருவர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதில் இஸ்லாமிய சிறைவாசிகள் எங்களை பிணையில் எங்களை விட வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். கடந்த ஓராண்டாக அவர்கள் பிணையில் வெளிவந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் மீண்டும் சிறையில் உள்ளே இருக்கிறார்கள். அது குறித்து அந்த வழக்கிலே, அதாவது பிணையில் வெளிவருவது அல்லது விடுமுறையில் வெளியில் வருவது, அவருடைய தண்டனை காலத்தை குறைப்பது, விடுதலை செய்வது, இந்த ஆப்ஷன்களை, இந்த வழிவகைகளை முடிவு செய்ய வேண்டியது அரசு தான், தமிழ்நாடு அரசு தான். ஆகவே எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அரசு அதை முடிவு செய்யலாம் என்று கடந்த நவம்பர் 19ஆம் தேதி இந்த இருவர் பெஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தண்டனை கைதிகள் 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் என்று நிறைய தண்டனை கைதிகள் இருக்கிறார்கள், ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்கிறார்கள். இந்த ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது இப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய
மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முடிவில் ஏற்பட்டது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கின்ற கைதிகளை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் கடந்த முறை அவர்களை விடுதலை செய்து வந்தார்கள். இந்த முறையும் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றத்தின் அடிப்படையில், உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாம் கோரிக்கை